பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். முறையாய் நாம் ஆலய வழிபாடுகளை நடத்த முடியாவிட்டாலும் இந்த முகநூல் வழியாக என்னோடு இணைந்து இந்த வழிபாடுகளை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒருமித்து இருக்கிற இடங்களில் ஆண்டவர் பயத்தோடு, அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் ஒருமித்து இந்த ஆண்டவரை வழிபடலாம். இந்த 5வது மாதம் முதல் நாள் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த வழிபாடை கலந்து கொள்ளுங்கள். இந்த வழிபாடுக்காக நாம் ஆயத்தமாவோம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மே 1 என்றால் உழைப்பாளர் தினம் என்று நாங்கள் அனுசரிக்கிறோம். ஆண்டவரே, உழைக்கின்ற உடைய பிள்ளைகள் உலகமெங்கும் ஆண்டவரே ஏழைகளாகவே இருக்கிறார்கள். ஏழைகளாகவும் பணக்காரர்கள் ஆகிறது வழக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் வாழ்வடைய வேண்டும் என்று குரல் கொடுக்கிறவர்கள் எல்லோரும் அந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்கள் முதலாளித்துவத்தை கை கொள்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் இந்த உழைப்பாளர் தினத்தை நாங்கள் அனுசரிக்கும்படியாக வருகிறோம். இன்னும் எங்களுடைய கூக்குரல், எங்களுடைய அவல நிலை, எங்களுடைய கண்ணீர், நாங்கள் உடைந்திருக்கிறதை நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மனதிறங்கும் சுவாமி. ஒவ்வொருவரும் தனித்தனியாய், குடும்பமாய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், இந்த நிலைப்பாடை எப்போது பெறுவார்கள் என்பதற்காக காத்திருக்கிறோம். இந்த நாளின் வழிபாடு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு அது பயனுள்ளதாக மாறட்டும் சுவாமி. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட மாட்டோம், நம்பிக்கை விட மாட்டோம். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் ஆண்டவரே எங்கள் இறைப்பணியை ஆண்டவர் பயணத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் குறைபட்டு போகாதபடிக்கு, உடைக்கப்பட்டு போகாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்கள் இருக்கிற இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பிரயாசங்களை வாய்க்க செய்ய வேண்டும். உழைப்புக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமித்து வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் வாழ்வு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்மை அறியாத மக்கள் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்காக கூட நாங்கள் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தருவீராக. இந்த நாளின் வழிபாடை கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனை 5வது கீர்த்தனை, சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்க. 1ஆம் சரணத்தையும் 4வது சரணத்தையும் நாம் சேர்ந்து பாடலாம். சர்வலோகாதிபாய் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபாய் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தயவர பிதாவே நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம்.
सर्वलोकाधिप नमस्कारम् सर्वसिरुष्टिगणे नमस्कारम्. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவரெண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பிரியமான சகோதர சகோதரி, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தை நினைவு கூர்ந்து நாம் இந்த பந்தியில் பங்கு கொள்ளவும் நாம் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். திருவிருந்துக்கான ஆயத்தங்களை உங்கள் இல்லங்களில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் இருக்கிற இடங்களில் நம்முடைய தவறுகள் மீறுதல்களை புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக அதை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வுகளோடு உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் ஆண்டவரிடத்தில் கெட்டி சேர்வதற்காக முழங்கால் படிக்கிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய தவறுகள் மீறுதல்களை தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை உணர்ந்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரமபிதாவே, முகவிரதமாகவும் எங்கள் அயலாளமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எனக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எல்லாவற்றையும் மன்னியும். நாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உறுப்பித்தள்ளும். பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆவியோடு கூட இருப்பாராக. இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்க சுவிசேஷ பாடமாக யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரை வாசிக்க கேட்போம். யோவான் 4:34 முதல் 38 வரை. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாயிருக்கிற இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற
மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 5வது மாதம் முதல் நாளில் நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். நீங்கள் இல்லந்தோறும் இருந்து இந்த முகநூல் வழியாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறீர்கள். எங்கிருந்தாலும் தெய்வ பயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். தெய்வ வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆண்டவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். எங்கிருந்தெல்லாம் நாம் அவரை அழைக்கிறோமோ அங்கு வருகின்ற ஆண்டவர். ஆகவே ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்ற கவலை இராதபடிக்கு இந்த வழிபாடில் இருக்கிற இடங்களில் கலந்து கொண்டு ஆண்டவர் வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இந்த நாள் லேபர்ஸ் டே, உழைப்பாளர் தினம் ஆக மே 1ஆம் தேதி நாம் அனுசரிக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த மே 1 என்றால் உழைப்பாளர்களுக்கு கனப்படுத்துவதும் கௌரவப்படுத்துவதும் அவர்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாய் நாம் வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த உழைப்பாளர் தினத்தில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34 38 வரை வாசிக்க கேட்டோம். இந்த நாளினுடைய தலைப்பு பார்ட்டிசிபேட்டிங் இன் காட்ஸ் ஒர்க். ஆண்டவருடைய திருப்பணியில், ஆண்டவருடைய வேலையில் நாம் இணைந்து செயல்படுவோம், பங்கு கொள்வது, அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். ஆண்டவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். இந்த உலகம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சகலத்தை, மரம், செடி, கொடிகள், மலைகள், இயற்கைகள், அவைகள் அனைத்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்று வரைக்கும் அது அதனுடைய வேலையை செய்யுது. ஆண்டவர் தன்னுடைய சாயலில் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனுக்கு ஒரு வேலை இருக்கு. அவன் அந்த வேலையை செய்கிறவனாக உண்மையா இருந்தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்று. அவர் உண்டாக்கினதை பண்படுத்தி பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் நமக்கு தெரிந்த வண்ணம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரின் வார்த்தை கீழ்ப்படியாமல் ஏவாள் எதை தவிர்க்க வேண்டுமோ, எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அந்த மரத்தின் கனியை புசித்ததினால், தன் கணவனுக்கும் கொடுத்ததினால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிடுறதுனால நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார். அது ஆவிக்குரிய மரணம். அவர்கள் மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அறிந்து அத்தி மரத்தின் இலைகளை உடையாக தரித்து கொண்டார். அன்று ஆரம்பித்தது தான். தாங்கள் நிர்வாணிகள் என்று நினைத்து அதை மறைப்பதற்காக அத்தி மரத்தின் இலைகளை உடையாக தரிக்க ஆரம்பித்தவர். தங்கள் பாவங்களை, தங்கள் மீறுதலை மறைப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஒளிந்து கொண்டவர்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் ஆண்டவர் எப்பவும் போல உலாவும்படி வந்து ஆதாமி ஏவாளையும் காணலையேன்னு சொல்லி, ஏன்னா எல்லாம் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நாங்கள் ஒரு வார்த்தை கீழ்ப்படியில் என் கண்கள் திறக்கப்பட்டது, நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம், அது நாங்கள் ஒளிந்திருக்கோம். இப்பொழுது அவன் சுயமாய் சிந்திக்க ஆரம்பிச்சான், செயல்பட ஆரம்பிச்சான். அதனுடைய தொடர்ச்சி தான்
மனுஷனை விழுத்தி ஒரு மனுஷன் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்புகிற சூழல் ஏற்பட்டது. அவனை காட்டிலும் நான் நல்லா இருக்கணும், அவனை காட்டிலும் நான் உயர்ந்திருக்கணும், அவனை காட்டிலும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த எண்ணங்களும் சிந்தனைகளுக்கு அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சு. ஏனென்றால் பாவம். ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசித்தால் இந்த தீமை செய்கிற காரியங்கள் பாவத்தினால் வந்தது என்று எழுதுகிறது. ஒருவருக்குள்ள பாவம் இருக்குமானால் அவன் தீமை தான் செய்வான். அவன் முடிந்த வரைக்கும் பரிசுத்தமா வாழ முடியாது, அவன் உண்மையா இருக்க முடியாது. அன்னதானம் பண்ணலாம், அலை வழிபாடுல கலந்து கொள்ளலாம், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல காட்டலாம். ஆனால் அவன் செய்வதெல்லாம் ஆணுடைய பார்வையில் தீமையாகவே இருக்கும். ஏனென்றால் அவன் நடத்தப்படுவது பாவத்தினால், அவன் நடத்தப்படுவது சத்துருவினால். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவன் கண்களை குருடாக்கி இருளிலே வைத்திருக்கிறான். சத்தியம் இல்லை அங்க. அதுதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் அவன் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொன்னாலும் அவன் இருளில் தான் இருக்கிறான். ஏனென்றால் சத்தியத்தின்படி நடக்கல அப்படின்ற. ஆண்டவருடைய சத்தியம்தான் வெளிச்சம், ஆண்டவருடைய சத்தியம்தான் வாழ்வு. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்வது போல அது நம்ம கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமா இருக்கும். 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனம் சொல்வது போல தாவீது சொல்றாரு, உங்களுடைய வசனம் இல்லைன்னா, அந்த வார்த்தை நான் படிக்கலைன்னா, அதை நான் அறிந்து இராவிட்டால் எப்பவே என் துக்கத்தில் என்ன பண்ணியிருப்பேன், மறித்து கொண்டு அழிஞ்சிருப்பேன், மறித்திருப்பேன். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் எனக்கு வாழ்வளிக்கிறது என்று சொல்றார். இப்படி இந்த பாவம் பெருக பெருக இன்றைக்கு ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யவான்களாகவே இருக்கிறார், ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார். நின்று உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்றவன் சாப்பிட்டுனாரு, உழைத்தும் கை கெட்டது வாய் கெட்டாதபடிக்கு போகிறவர்களும் இருக்கிறார். இந்த ஏற்றத்தாழ் இன்றை வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆண்டவர் பார்த்தார். எகிப்தில் அடிமைதானத்தில் இருந்தவர்கள், யாத்ராகம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டினது என்று எழுதுகிறார். அவர்கள் அடிமைதானத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோசனைகள் நிமித்தம் அவர்கள் இடும் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். அவர் செவி கேட்டுகிறது, அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அநியாயங்கள் நடக்கிறார், அட்டூழியங்கள் நடக்கிறார், மனுஷனை அடிமைப்படுத்துகிறார், மனுஷனை மிருகம் நடத்துவது போல நடத்துகிறார். இப்படிதான் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதை நோக்கம் அநீதியை நீக்குவதற்காக. என் மக்கள் படுகிற பாடுகளிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை, நிலையான ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். இவ்வளவா இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும். அழகா தெளிவா போறார். அவரை விசுவாசி கெட்டு போகக்கூடாது, அவனுக்கு அநீதி நடக்கக்கூடாது என்பதுதான். நாம் எல்லோரும் பாவத்தில் உழன்றதுனால, பாவத்தில் அடிமைப்பட்டதுனால அதிலிருந்து மீட்டுக் கொள்ள முடியாத மனுஷனால் முடியல என்பதை அறிந்து ஆண்டவர் தன் ஒரே குமாரனை அனுப்பினார். அந்த ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இந்த உலகத்தில் வந்தவர். அவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பலவீனங்களை அறிந்து தன்னையே ஜீவபலியாய் கொடுத்து முன் வந்தவர் என்று ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. நம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபங்களை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார் என்று கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றது. இந்த சாபத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்கும்படியாக, தப்புவிக்கும்படியாக தன்னையே ஜீவபலியாய் கொடுத்தவர். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த பாவத்தினால் ஏற்பட்ட சாபத்தினால் வந்த வியாதி இவைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவருடைய தழுவினால் நம்மை குணமாக்கி இருக்கிறார் என்று
வேத வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்காக தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தவர். அதை உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க தன் பாவங்களை மீறி அறிக்கை செய்தால் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்குவார் என்று வேதம் சொல்லுகிறார். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாவங்களை நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து அதனால் ஏற்பட்ட அநியாயத்தை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் என்று எழுதும். எவ்வளவு அநியாயங்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிலுமே உண்மை இல்லை. படிப்புல உண்மை இல்லை. படிப்புல கூட ஏற்றத்தாழ்வு. பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு படிப்பு, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு படிப்பு. எல்லாரும் சரிசமமாய் படிக்க வைக்க முடியாத இந்த தேசம், இந்த உலகம் அழிவின் பாதையில போய் கொண்டிருக்கிறது. கல்வி எல்லாருக்கும் முடியாது. எல்லா பிள்ளைகளும் சரிசமமாய் படிக்க வேண்டிய காலம். அதை உணர்வதற்கு நாதி இல்லாத இந்த உலகம். படித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆளுகை செய்கிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒருவருக்கும் தெளிவான அறிவு இல்லை. இந்த உலகத்தில் பிறக்கிற அனைத்து மக்களும் இந்த தேசத்தின் குடிமக்கள். எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வற்றவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் பணம் இருக்கிறவருக்கு வசதியான மருத்துவ வசதி செய்யப்படுகிறது. பணம் இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றபடி வசதி இல்லாத இடத்துல வசதியை மருத்துவம் செய்யப்படுகிறது. இதுக்கு அரசு மருத்துவமனை என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் பொறுப்போடும் கவனத்தோடும் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றாதபடிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை முறையாய் பயன்படுத்தாததால தான் ஏழை எளிய மக்கள் அன்றாடம் மறித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பலவிதமான தொற்று நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்போது கொரோனா 19 என்ற காரியத்தில் பல பரிமாணங்களில் அது மக்களை பாதிக்கிறது என்று சொல்லுகிறதற்கு மக்கள் பெருகிட்டாங்க. அதற்கான மருந்துகள் இல்லை. இப்போது அது கூட மருந்துகளை வசதியா இருக்கிற இடத்துல பணம் கொடுத்துவாங்க. வசதி இல்லாதவர்கள் கியூல நின்று நேரம் செத்து போறாங்க. இதுதான் இன்றைக்கு நிலம். மருத்துவத்திலும் உண்மை, அரசியலிலும் உண்மை இல்லை. ஜாதியை பார்த்து அரசியல் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஜாதியை பார்த்து அரசாங்க பதவிகள் கொடுக்கப்படுகிறது. எல்லோரும் ஒரே ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி என்பதை நாம மறந்து நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், அந்த ஜாதியை சார்ந்தவன் என்று சொல்லி அவர்கள் தங்கள் ஜாதிகளுக்கு வைராக்கியம் பாராட்டி தீவிரப்படுத்தி இன்று மனுஷர்களை இன்று ஜாதியின் ஒரு வெறியினால கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனு மக்களை எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தின் மீட்புக்காக பலி செலுத்தும்படி அவர் அனுப்பினார். வந்த இயேசு கிறிஸ்து மனு மக்கள் அனைவருக்கும் ஜாதி பாகுபாடும் இல்லாமல் படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் என்ற ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாருக்காகவும் அவர் தன்னைய ஜீவ பலியாய் கொடுக்கும்படி சிலுவையில 5 காயங்களை பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் பார்க்கிறார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் அவல நிலை ஏற்படுகிறது. நாட்டுக்கு நாட்டு வித்தியாசம் இருந்தாலும் இதே அவலங்களை தான். ஏழை எளிய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்த உழைப்பாளர் தினத்தில் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற இந்த உலகம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீ உன் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நடத்தப்படுகிறீர்களா, நடத்துகிறீர்களா? நீ தொழுது கொள்கிற சபையில, நீ தொழுது கொள்கிற ஆலயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறீர்களா? தொழுது கொள்கிறதிலும் ஜாதி வேறுபாடு, மரித்த பிறகு கல்லறையிலும் ஜாதி வேறுபாடு நடக்கிற இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சமூகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பரிதாபத்துக்குரிய. எப்போது இந்த பிரச்சனைகள் தீரும்? எப்போது நாம் சரிசமமாய் ஆண்டவரை தொழுது கொள்கிற காலம் வரும்? இதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல போறோம்? ஆண்டவர் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் வரும்போது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்ல போகிறோம்? எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் உண்மையா இருந்தேன், நேர்மையா இருந்தேன் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர்
இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்பொழுது உணவுக்காக கேட்டபோது அவர்கள் வானத்திலிருந்து இறைச்சி அனுப்பினார். அங்கு ஒரு சரிச நிலை சமநிலையை ஏற்படுத்தினார். வசதியாக இருக்கிறவன் பலசாலி, அவங்களுக்கு குடும்பம் பெருசு, அவங்களாம் இஷ்டத்துக்கு எடுத்துன்னு போயிட முடியாது. ஏழைகள், எளியவர்கள், குறைந்த பலவீனர்கள், இவங்கெல்லாம் வீட்டில் போய் கொஞ்சம் கடைசியதை எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிடலாம், அரை வயிறு கால் வயிறு சாப்பிடலான்னு அப்படி போக முடியாது. அந்த ஒரு நிலைப்பாடை ஆண்டவர் ஏற்படுத்தினார். குறைவாய் எடுத்து கொண்டு போய் வீடு போய் சேர்ந்தா எல்லோரும் நிறைவாய் சாப்பிடுகிற அளவுக்கு அதை ஆசீர்வதித்து வைத்தார். அதிகமான எனக்கு பலன் இருக்குது, திறமை இருக்குது, தாழ்ந்து நிறைய இடத்துல போய் வீட்டில் வச்சா அவனுடைய குடும்ப நிலைக்கு ஏற்பபடி அவர்களுக்கு போதுமானதை வைத்து மீதியானதெல்லாம் அழுக வச்சுட்டார். அதெல்லாம் துர்நாற்றம் அடித்தது. அடுத்த நாள் காலையில் மோசேக்கு தெரிஞ்சிச்சு யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்க, யாரெல்லாம் உண்மையா இல்லை, யாரெல்லாம் பொறுமையா இருந்தாங்க, யாரெல்லாம் பொறுமையா இல்லை, யாரெல்லாம் நிம்மதியா இருந்தாங்க, யாரெல்லாம் நிம்மதி இல்லை. வீட்டில் ஒரே துர்நாற்றம், நிம்மதியா இருக்க முடியல. அந்த நிலைப்பாடு இன்றைக்கு அந்த நிலைப்பாடு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் திறப்பின் வாசலில் நிற்கணும். நம்முடைய பீரோக்குள்ளையும் நம்முடைய பேங்க்லையும் நமக்கு மிஞ்சின பணங்கள் அங்கே சும்மா கிடக்குது. ஒரு நாள் வரும் எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கு போகுது. இப்பயே ஒரு அண்ணன் தம்பிக்கும், பெற்றோருக்கும், உடன்பிறர்களுக்கும், உன்னுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷத்தை பார்த்து நிம்மதியாக இருக்க பழகிக்கும். ஒரு நாள் உன்னை விட்டு போகும், இல்லைன்னா நீ அதை விட்டு போயிடுவ. இருக்கும் போது உன் பெற்றோரை கவனி, உயிரோடு இருக்கும் போது அவர்கள் அரவணைக்க, உன்னுடைய உழைப்பை வீணாக்கிறார். இதுதான் ஆண்டவர் இந்த காலை வளர நம்மளுக்கு எதிர்பார்க்க. தெய்வ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம், இந்த உணர்வடைய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தின் மீட்புக்காக அனுப்பினார். அவர் தன் பணியை, ஆண்டவர் என் பிதாவானவர் அனுப்பின பணியை நான் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி அவர் செயல்பட்டார். அதை தான் இன்று வாசிக்கப்பட்ட வேத பகுதி நமக்கு சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 38ஆம் வசனம் வரையும் வாசித்தோம் என்றால் அதில் அழகாக இயேசு சொல்றார். 34ல் அவர் அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கு. ஏனென்றால் இவர்கள் சமாரியாவுக்கு வந்தவர்கள். சமாரியாவுக்கு வந்த என்ன வச்சிருக்கிறப்பான்னு ஒருத்தர் பார்த்துக்கினாங்க, முகத்தை பார்த்துக்கினாங்க, கையை நகத்தை கட்சிக்கினாங்க. இப்படி தான் இருந்திருக்குன்னு சூழல். ஏன்னா அவங்க கையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால இயேசுவை வனாந்தரத்தில் அங்கே விட்டுட்டு சீஷர்லாம் ஒட்டு மொத்தமாக நகரத்துக்கு போயிட்டான். ஊருக்குள்ளே போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேடி கொண்டு வரலான்னு சொல்லி அவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இயேசு தனித்து விடப்பட்டார். தனித்திருந்தவர், அவருக்கு தாகம் ஏற்பட்டது என்று வேதம் சொல்லுது. ஆகவே சமாரியாவில் இருக்கிற ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த கிணற்றண்டை போனார். அது 12ஆவது அது ஒரு சமாரிய பெண் தண்ணி எடுக்க வந்தார். அவருக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும். அந்த சம்பாஷணை எல்லாம் அந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது பார்த்து வேதத்தை படிக்கணும். படித்தா அது தெளிவு வரும். அதன்படி நாம் நடக்கணும். சமாரியாவை ஒரு புறஜாதி, சமாரிய எளிய மக்கள் பெண், எளிய பெண், தன் மனதளவில் பாதிக்கப்பட்டவள், சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டவள், இப்படி பல காரியங்களை சொல்லி பிரசங்கம் பண்ணும். ஆனால் அவள் இயேசுவோடு சம்பாதிக்க முடியாத ஒரு வாய்ப்பை இயேசு ஏற்படுத்துகிறார். அவளையும் அவரை நேசிக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏழையா இருக்கிறோம், படிக்கல, எனக்கு உண்மையான வருமானம் இல்லை, நாங்கள் மற்றவர்கள் போல பேச முடியல, உடுத்த முடியல, வாழ முடியல, உண்ண முடியல, இப்படி பல காரியங்களை நினைத்து நீ உன்னை ஒதுக்கிக் கொள்ளாத, உன்னை தாண்டிப்படுத்திக் கொள்ளாத, உன்னை புறக்கணித்துக் கொள்ளாத. நீ எல்லாரோடும் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லா ஆண்டவர்களை நேசிக்கிறார். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வுக்கு தன்னையே அர்ப்பணித்தவர். இந்த சமாரிய ஸ்ரீ வர்ற நேரத்தில் இவரும் அந்த கிணத்தாண்ட போய் அவர் ஒருவர் பார்த்து விசாரித்து அவர் குடும்ப காரியங்களை பேசுறாரு, சபை காரியங்களை பேசுறாரு, வேதத்திற்குரிய காரியங்களை பேசுறாரு. அவர் இருவரும் சம்பாஷிக்கிறார்கள். அவளும் ஈடு கொடுத்து தன்னால் இயன்றதெல்லாம், தனக்கு அறிந்ததெல்லாம் வெளியே கொட்டுகிறார். கடைசியாக ஒன்று கொட்டல, என்னன்னா தனக்கு 5 புருஷர்கள் இல்லது கொட்டல, மற்றதெல்லாம் சொல்லிட்டான். அப்போதான் அவனுடைய இயேசு சாமி கேட்குற, கடைசியா உனக்கு உன் புருஷனை கூட்டுமான், உனக்கு ஜீவத்தண்ணி கொடுக்குற புருஷனை கூட்டுமான். எனக்கு புருஷனே இல்லை. கரெக்டாக சொன்னேன். ஏன்னா 5 புருஷர்கள் உன்னோடு இருந்து போயிட்டாங்க.
இப்போது இருக்கிறவனும் உனக்கு நிலையாகல, அதனாலதான் உழைந்து போயிருக்க. இப்படி சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். உனக்கு வாழ்வு இருக்கிறது, உன் வாழ்வை சீர்படுத்திக்கொள், சரி செய்து கொள் என்று சொல்லி. அதனாலதான் அவள் அன்றையே தீர்மானம் எடுத்தார், நான் வாழ்ந்த ஆண்டவருக்காக வாழ்வேன். ஊருக்குள்ள ஓடி போய் நான் ஒரு மேசியாவை பார்த்தேன். அவர் என்னுடைய வாழ்வில் நடந்த காரியம்லாம் உண்மையா சொல்றார். அவர் உண்மையாக ரட்சகர். அவர் சாட்சி சொல்லுகிறவளாய் மாறு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உழைத்து உழைத்து வீணா போச்சு. ஏனென்றால் ஆண்டவர் அவரோடு இல்லை. ஆண்டவருக்குள்ள வாங்க, ஆண்டவரோடு நீங்கள் பயணிங்க, ஆண்டவரோடு உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிங்க, ஆண்டவரோடு உங்கள் குடும்பத்தை நடத்துங்க. ஆண்டவர் உங்கள் குறைகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்திப்பார், ஒரு மன நிறைவை கொடுக்கும். இந்த சமாரியத்துக்கு ஒரு மன நிறைவு வந்துச்சு. அது சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவருக்கு. சீஷர்களாம் சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போஜனத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி எடுத்து வந்து உட்காந்து, ஐயா வாங்க ஐயா சாப்பிடலாம் அப்படின்னா நானே திருப்தியாக ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஏனென்றால் அவர் வந்த நோக்கம் அந்த ஆத்ம பாரம், ஆத்ம ஆதாயம் அவருக்கு போதனமாக இருக்கிறது. ஏனென்றால் அது அந்த காரியத்துக்காக தான் ஆண்டவர் தன் ஒரே குமாரனை அனுப்பினார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் என் போஜனமாக இருக்கிறது என்று சொல்லு. நாம பலம் கொடுக்காது, நமக்கு வாழ்வழிக்காது, நம்ம விட்டு விலகி போகிறதுக்கு முயற்சிக்கிறோம். எதுவுமே நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. அதற்கு நம்முடைய திறமை, தாழ்ந்த படிப்பு, வேலை, அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாய் இந்த உலகத்திற்கு அழித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவாழ்வுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீ நானும் ஒருங்கிணைந்து ஆண்டவரை மையப்படுத்துகிற காலம் ஒன்று வருமே, அந்த காலத்துக்காக நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அது காயத்தமா இருக்கிறையா? இந்த உழைப்பாளர் தினத்துல உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை, என் அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போதனமாய் இருக்கிறது என்று சொன்னார். உன் படிப்பு, உன் வேலை, உன் திறமை, உன் பிசினஸ், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய உயர்வு, இந்த பதவி, அதிகாரங்கள், இவைகள் எல்லாம் எதற்காக? நல்ல உடை. போன தடவை சாதாரண உடை எடுத்தேன், இப்போ அதை விட கொஞ்சம் ஐயா உடை எடுத்தேன். முன்ன சாதாரண வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு வந்துட்டோம். சின்ன சாதாரண கார் வச்சுருந்தா இப்போ பெரிய கார் வாங்கியிருக்கோம். இப்போ ஏதாவது மீட்டிங்கன்னா நல்லா முன்னெல்லாம் சாதாரணமாக உடை உடுத்தி போவோம். இப்போல்லாம் ஐஸ்வர்யவானுக்குரிய உடை உடுத்தி கொண்டு போகிற அளவுக்கு என்ன உயர்த்து. இது மட்டுமல்ல வாழ்வு, அது தேவைதான். அதன் ஊடாக ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? அதனால நீ உடுத்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நீ பயணிக்க கூடாது என்பதெல்லாம் சொல்லல. அவைகளெல்லாம் தேவைதான். அவைகள் ஊடாக உன்னுடைய ஜபம், உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? உன்னுடைய உறவு, உனக்கும் ஆண்டவருக்கு உறவு எப்படி இருக்கிறது? உன்னுடைய அன்பு, தேவ சமுத்திரம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நீ ஆண்டவருக்கு அன்பு செலுத்துகிறாயா? ஆண்டவருக்கு அன்பு செலுத்துறது போல பிற இடத்துல அன்பு செலுத்தினாதான் அது முழுமை பெறும் என்று இயேசு சொல்லிட்டார். அப்படியானால் உன் பெற்றோர், உன் உடற்பட்டோர், குடும்ப மக்களோட ஐக்கியம், உன் நண்பர்களோடு, விசுவாசிகளோடு இருக்கிற ஐக்கிய உறவு சரியா இருக்கு. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றுவதற்காக தான் இந்த படிப்பு, வேலை, அதிகாரங்கள், இந்த உயர்வேலாம் வாழ்வேலாம். அதுதான் இயேசு சொல்றார், என் அனுப்பினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு நல்ல போஜனமா இருக்கு. அந்த போஜனத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு நாம் இருக்கிற இடத்துல பொறுப்போடு, கவனத்தோடு நாம் ஆண்டவருடைய திருப்பணியாற்றும். அதனால தான் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி காட்ஸ் ஒர்க்னு சொல்லி இந்த தலைப்பை இந்த நாளில் சிறப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய பணி செய்வதுதான் நமக்கு போஜனமாயிருக்கும். அதுதான் நம்மை பலப்படுத்தும். அதுதான் என்னை ஆண்டவருக்கு நேரம், ஆண்டவருடைய நிறைவாழ்வுகளை என்னை நடக்கும். அதை புரிந்து கொள்ளும். இன்னும் பல காரியங்களை இந்த வேதத்தில் சொல்றார். உழைக்கிறது, இந்த மகிழ்ச்சியை எப்படி இருக்கும் என்றால், அறுப்பு காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஞானத்தை வச்சிருக்கிறாரு. அப்படின்னா ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்குது, அந்த ஞானமா பெற்றுக்கொள்ளக்கூடாதா? அறுப்பு காலம் வந்துச்சுப்பா, விதைச்சோம், 4 மாதம் ஆகிப்போச்சு, கரெக்டாக ஆர்வத்துக்கு ரெடியாகுது, அறுப்புக்கு ரெடியாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா அதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஞானம் நமக்கு கொடுத்துருக்கு. நல்லது, சந்தோஷம். இன்னும் ஒரு வேலையில இந்த பிசினஸ் பண்ணிட்டோம்னா இந்த பணம் வரும் தெரியுது, இதுல நாம இன்வெஸ்ட் பண்றது இவ்வளோ, அதுல லாபம் இவ்வளோ வரும் நல்லா தெரியுது. ஒவ்வொன்றும் அறிந்துதான் செய்கிறோம்.
அறியாமல் யாரும் செய்யறதே இல்லை. எதுல நன்மை கிடைக்கும், எதுல லாபம் கிடைக்கும், எதுல சந்தோஷம் கிடைக்கும் எல்லாம் தெரிஞ்சதை செய்திருக்கோம். அதை தெரிந்த நீ ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது ஏன் தெரியாது? ஆண்டு வருகைக்கான சூழல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்று நமக்கு இந்த உழைப்பாளர் தினத்தில் சொல்றார். உழைக்கிறோம் நல்லதுதான், இந்த உழைத்தால் பலன் வரும் தெரியும். ஆண்டு வருவ போகிறார், ஆண்டு சமூகம் நிற்கணும் என்ற உணர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. விதைக்கிறவன் தான் அறுக்கிறவன் தான். அறுக்கிறவன் அவன் கூலி பெற்றுன்னு போயினேக்கிறான். நிலத்தை பண்படுத்தி பாதுகாத்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதை சரி பண்ணி அதுக்கு விளைய விதைச்சு அதில் களை எடுத்து அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் எவ்வளோ உழைப்பு. ஆனால் அறுக்கிறவன் அறுத்துட்டு கூலி வாங்கி போயிடுறானே. இது உழைக்கிறவன் என்ன பண்ணுது? விதைக்கிறவனும் சந்தோஷமா இருக்கிறானா, அறுக்கிறவனும் சந்தோஷமா இருக்கிறான். அப்படியானால் நாம இந்த வேலை செய்தாதான் சந்தோஷம், அவ்வளோ வந்தாதான் எனக்கு சந்தோஷங்கிறல்ல. நாம் இருக்கிற இடத்துல நம்ம கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளில் பொறுப்போடு கவனத்தோடு உண்மையா இருந்தா அது மகிழ்ச்சியா இருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்றாரு. விதைக்கும் போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அது 126ஆம் சங்கீதத்தில் அழகா போடுறார். அள்ளித்துவ விதையை கொண்டு போகிறவன் கஷ்டப்படுறான், ஆனா அதை அறுத்து எடுத்துன்னு வருகிறவன் மிகுந்த கம்பீரத்தோடு வருவான். இங்க ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லும்போது சொல்றாரு, விதைக்கிறவன் ஒருவன் நல்ல நிம்மதியா இருக்கிறான். விதைக்கிற இது 30, 60, 100 பலன் தரும் என்ற நம்பிக்கையே இருக்கிறது. அறுக்கிறோம் வருகிறான், இவ்வளோ அறுக்கிறோம், இதுக்கு கூலி எனக்கு உண்டு என்பதை அவன் உணர்கிறான். ஆகவே அறுக்கிறவனுக்கும் விதைக்கிறவனுக்கும் அறுக்கிறவனும் சந்தோஷமா இருக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கிறான், நம்பிக்கையோடு இருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரி, இந்த உழைப்பாளர் தினத்தில் ஆண்டு நம்ம வைத்திருக்கிற இடத்துல மன நிறைவாக சாட்சியாக ஆண்டு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான முறையில் ஒரு வார்த்தையில் தியானிக்க கொடுத்த அந்த நேரம் கஷ்டம் தொடர்ந்து ஆண்டவரை உண்மை நிலைத்திருக்கவும் உண்மை சார்ந்து கொள்ள கருத்தை செய்யும். உழைப்பாளர்கள் நாங்கள் இருக்கிறதுல உண்மையாக இருக்கலாம், பொறுப்பாக இருக்கலாம். நீங்கள் கொடுத்த வாழ்வு கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையோடு வாழ்வில் உண்மை மையப்படுத்துவது இயேசுவினால் காட்சிவினால் அப்படிதான். நாம் யாரும் இருக்கிற 255வது கீர்த்தனை கர்த்தரின் பந்திடுவா சகோதரா கர்த்தரின் பந்திடுவா என்ற பாடலில் ஒரு முதல் சரணத்தை சேர்ந்து இருக்கிறவங்களை என்னோடு இணைந்து பாடுங்க. ஆண்டவரை மையப்படுத்தலாம். உங்களுடைய காணிக்கைகளை ஆலயத்தில் ஆலய பணியாளர்களோ பொருளாளர்களோ நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு காணிக்கைகளை மாதாந்த காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாரும் சேர்ந்து கர்த்தரின் பந்திடுவா சகோதரா கர்த்தரின் பந்திடுவா என்ற பாடலை பாடலாம். ஒருவேளை வீட்டில் நீங்கள் இந்த திருவிருந்துக்கான ஆயத்தங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் அதை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜெபம் செய்யலாம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி
பார்க்க இருக்கிறதுல அன்பின் தகப்பனே, இந்த காலை வழிபாடில் நாங்கள் இணைந்து உண்மை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து உண்மை தொழுது கொண்டு விசுவாசம் உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்பொழுதும் இந்த அப்பம் பெற்றுதலின் ஆராதனைக்காக நாம் ஆயத்தமாகிற பொழுது நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமஸ்ரீஷு மத்தியில் வந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசுரமாகி வெளிப்படுத்தியுள்ளோம். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமென். பிதாவே, நீர் பரிசுத்தரப்பா, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். மனிதன் மாண்புமுறை பெறான குமாரனாகிய சிகிச்சைகள் தன்மை தரித்துக் கொள்ள சிலுவை மறுத்து எங்களை வீட்டுக் கொள்ளாரை தந்தவர்கள் நிறைய அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமைகளை பலியாக ஒப்பு கொடுத்து சர்வதி பாவங்களில் இருந்து செய்கிறது நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைக்கூட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவது நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றாத்தில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சீஷிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக எங்களுக்காக சின்னப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள் கிறிஸ்துடைய ஐக்கியமாய் இருக்கிறபடியால் இதை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை பரிசுத்தப்படுத்தி கொடுத்துரு, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட்டி இணைக்கப்பட்ட விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலும் வளரும் எங்களுக்கு கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்க சார் வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்களுடைய பந்தில் சேர துணியாமல் செய்கிறோம். எப்பொழுது இரக்கம் செய்கிறார், லட்சம் மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் செலுத்த ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மா சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் ஆசீர்வாதம் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண. ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த பங்கு கொண்டீர்கள். இந்த வழிபாடில் இணைந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் தொடர்ந்து விசுவாசத்தில் நம்பிக்கிறோம் வழி நடத்துவாராக. ஆமென். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரன் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவோடு எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலை மதியாத திரு சரீர ரத்தமாகி ஞான ஆதாரத்தால் எங்களை போஷித்தீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியதற்காகவும் அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவாகி எங்களை பரிசுத்த ஜீவன் உள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலும் மறுரூபமாகும்படி எங்களுக்கு அது புரியும். கடைசி நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலக தேவமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவின் ஒரே கடவுளாய் சதா காலம் செய்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போது உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. ஆமென். God bless you. தொடர்ந்து செபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.